ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. சுந்தர் சி அவர்கள் பார்த்தினாக்கா தலைவர் 173வது படத்துலேருந்து விலகினதுலேருந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் பின்னு இருக்குது. இது யாரால் நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்குது? ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இது தெரிஞ்சு தான் நடந்ததா, இல்லை சுந்தர் சி தன்னிச்சையாக இந்த செயல் எடுத்தாரா, இந்த முடிவை அவர் ஏன் எடுத்தாருன்றதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று பார்த்திங்கனாக்கா அவருக்கு சரியான சம்பளம் தரல, அதனால தான் அவர் விலகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அவர் ஆல்ரெடி விஷால் படத்தில் கமிட் ஆகிட்டார், அந்த படத்தை முடிச்சுட்டு இந்த படத்தை 2027 பொங்கலுக்கெலாம் ரிலீஸ் பண்ணிவிட முடியுமா, அதுக்குள்ளே இந்த படத்தோடைய அந்த கதை மற்ற ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட முடியுமா, கரெக்டான டைமில் இந்த படத்தை ஷெடியூல் பண்ணி எடுத்துட முடியுமா அப்படின்ற டவுட் அவருக்கு இருந்ததாகவும் அதனால் அவர் விலகிட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹேட்டர்ஸ்லாம் இதில் கமலஹாசனோட தலையீடு இருக்குது, ரஜினி சாரோட தலையெல்லாம் இருந்தது கதையில், கதை விவாதத்தில் அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க கேட்கல, இவர் சில விஷயம்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி கதையில், அதனால் அவர் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு விலகிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கமலஹாசன்கிட்ட அஃபிஷியலாக இதனால் காரணம், இதனால் தான் அவர் விலகினார் அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் வரல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் ஒரு முக்கியமான நடி இப்போ இணைய போகிறாங்க. 13 வருஷம் கழித்து கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க மேகனா ராஜ். ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு 4-5 படம் தமிழில் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இவங்களுக்கு லைனாக பார்த்தீங்கன்னா படங்கள் நிறைய நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. இப்போ ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஜெயிலர் படத்தில் இந்த நடிகை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டான தகவல் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஜெயிலர் செகண்ட் பார்ட்டில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். சுந்தர் சியோட படம் ட்ராப் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அந்த படத்தில் வேறு டேரக்டர் மாற்றுறாங்கனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இல்லை திரும்ப அவரே நடிக்கிறாரு, இவங்க சமரசம் பேசிட்டாங்க, இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி பேசி ஏதோ பண்ணிட்டாங்க, அதை விட்டு அவர் மீண்டும் அவரே டேரக்ட் பண்ணுறதுனால எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு நம்ம முழுக்க ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோடைய அடுத்தது 173வது படத்தை பற்றினா அப்டேட்டை பற்றி நம்ம யோசிக்கணும். அதனால் நம்ம இப்போவே 173வது படம் அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சுன்ற மாதிரிலாம் பேசுகிறது என்ன கேட்டாங்க தேவையில்லாத ஒரு விஷயம். நமக்கு இப்போதைக்கு ஜெயிலில் செகண்ட் பார்ட் கரெக்டாக வரணுங்க. அதுதான் ஒரே ஒரு நமக்கு ஒரே எண்ணமாக இருக்கணும். அதில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.